சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சபரிமலையில வருஷத்துக்கு 3 மாசம் தான் தொடர்ந்து நடை திறந்திருக்கும். மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயிலை திறப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்திருப்பாங்க. மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் காப்புல தான் இருப்பார். இது காலங்காலமா நடந்துட்டு வர நடைமுறை. இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர். சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்க. மேலை சிவபுரி மீனாட்சி சொக்கலிங்க பெருமான் நகர சிவன் கோவில், 2 விநாயகர் கோயில்கள், 2 பெருமாள் கோயில்கள் உள்ளிட்ட 5 திருக்கோயில்களில் திருக்குட நன்னீராட்டு இறைசாந்தி பெருவிழா. பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட ஆன்மீக திருவிழா. 8000 பேர் பங்கு கொண்ட பொது விருந்து. சோசோமி சுந்தரம் ஐயாவின் அன்பே சிவம் என்ற தலைப்பில் தமிழ் பேருரை. நீதி அரசர் மே சொக்கலிங்கனார் பங்கேற்பு. விகாஸ் ரத்னா பிச்சை குருக்களின் பங்கேற்பு. அமைச்சர் ரகுபதியின் பங்கேற்பு. ஒரே நாளில் நிகழ்ந்த 5 திருக்கோயில்களின் திருக்குட நன்னீராட்டு இறைசாந்தி பெருவிழாவை காணொளி தொகுப்பாக வெளியிடுவதில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமையடைகின்றது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் மேலச்சிவபுரி இந்த கும்பாபிஷேகத்தில் இருக்கின்றோம். நடப்பு காரியக்காரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். நமது நேயர்களிடம் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு பற்றி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணா, உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பேர் பழனியப்பன். இந்த ஆண்டுடைய நடப்பு காரியக்காரர். அண்ணா, நீங்கள் என்ன கோவில்? நான் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவருங்க. நடப்பு காரியக்காரங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா, நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. நான் நாகப்பன், முன்னாள் காரியக்காரர், இப்போ கும்பாபிஷேக பொறுப்பாளர். பாண்டியன், இளையர்த்தாக்குடி பெருமருதுடையார், உபகாரியக்காரர், நடப்பு உபகாரியக்காரர். மிக மகிழ்ச்சி அண்ணன். இப்போ இது எத்தனாவது வருஷ கும்பாபிஷேக நிகழ்வு, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள். இது 3வது கும்பாபிஷேகம். ஆமாம், வேலை தொடங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு. எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. இப்போ ஒரு 6 மாசமாக முடிச்சுட்டோம். நாங்கள் இந்த கோயிலை புதிதாக புனரமைக்கப்பட்டதுலேருந்து 3வது கும்பாபிஷேகம். இது 1922, இப்போ 100ஆம் ஆண்டு விழா இப்போ வரப்போகுது. அதாவது இந்த கோவில் கட்டி 100 வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷம் வைகாசி மாதத்தில் 100ஆம் ஆண்டு விழா. ஆமாம், இந்த கோயிலை அடிப்படையில் நம்ம நகரத்தார்கள் தான், நம்ம நகரத்தார்களாக இது செய்யப்பட்டு 1922 ஜூன் 14ஆம் தேதி முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. 22 ரொம்ப மகிழ்ச்சினா. இதுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம நகரத்தார்கள் மற்ற ஊர்களிலிருந்து ஒத்துழைப்பு, அந்த மற்ற விஷயங்கள் அதை பற்றி நகரத்தார்கள் எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளியூர் நகரத்தார் நாங்கள் எதுவும் போய் கேட்கல. எல்லாமே உள்ளூர் நகரத்தார் மட்டும்தான். எல்லாமே உள்ளூர் நகரத்தாருடைய கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூட இன்னும் 2-3 கோவில் கும்பாபிஷேகம் இருக்குது. அதை பற்றி நீங்கள். கல்யாண சுந்தரராஜ பெருமாள் கோவில், பிள்ளை விநாயகர் கோயில், 2 விநாயகர் கோயில், இன்னொரு சீனிவாச பெருமாள் கோயில். கிட்டத்தட்ட 4 கோயிலுக்கும் இன்னைக்கு 5 கோயில். 5 கோயில் சேர்த்து 5 கோயில். ஒரு சிவன் கோயில், 2 பெருமாள் கோயில், 2 விநாயகர் கோயில். இந்த வேல்யூபிள் ரொம்ப பிஸியான ஒரு நேரத்தில் நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு இவங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கண்ணே. நன்றி நன்றி. இந்த குடமுழுக்கு நிகழ்வை நடத்தி வைக்கக்கூடிய தலைமை சிவாச்சாரியார் கீழப்பூங்குடி கண்ணப்ப சிவாச்சாரியார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். குடமுழுக்கை பற்றி சில விஷயங்களை நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள்.
ஹர நம பார்வதிபதயே. எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு சொந்தமான மேல சிவபுரி சிவாலய மகா கும்பாபிஷேகம் கார்த்திகை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பான முறையிலே பல ஆலயங்களிலிருந்து சிவாச்சாரியர்களை வரவழைக்கப்பட்டு வேத விற்பனர்களையும் வரவழைக்கப்பட்டு ஓதுவாமூர்த்திகள் சிறந்த நாதஸ்வர இன்னிசை கலைஞர்களெல்லாம் வந்துள்ளார்கள். 4 கால யாக பூஜையுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 3வது நாளான மாலை விசேஷ சந்தி நேரத்திலே தொலைக்காட்சிகள் வந்து சிவாச்சாரியர்களையும் அந்த கும்பாபிஷேகத்தை பற்றியும் கேட்டார்கள். அதே போல் நாளைய தினம் 8:45 9:30 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இன்னும் பல ஆலயங்களில் திருப்பணி செய்யவும் நானும் மைத்துனர் ஜோசியர் சிவஸ்ரீ ராஜா குருக்கள் அவர்கள் அதே போல் இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகத்திற்காக சிறப்பு வருகையாக பிள்ளையார்பட்டியிலிருந்து விகாச ரத்னா டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை சிவாச்சாரியர் அவர்களும் இங்கே வர உள்ளார்கள். மிகுந்த சிறந்தமான முறையில் நகரத்தார்கள் முறையான செய்ய வேண்டும் என்பதற்காக யாகசாலைகள் அமைத்து சிறந்த முறையிலே யாக பூஜைகள் நடைபெற்று நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. சாமி, இப்போ பூர்ணாகிதி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்க வேணும். அதன் பிறகு நம்ம பூர்ணாகிதி பண்ணும்போது சில பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் அக்னியில் சமர்ப்பிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். அதாவது இறைவனை 3 விதமாக பிரிக்கலாம் என்பது ஆகம சாஸ்திரம். பிம்பம் என்று சொல்லக்கூடிய சிலையின் வடிவமாகவும், கும்பம் என்று சொல்லக்கூடிய குடத்தின் மூலமாகவும், அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பின் மூலமாகவும். அந்த நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை இறைவன் நெருப்பின் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். அதே போல் அம்பாளுக்கு நம்ம பட்டு வஸ்திரங்கள் வாங்கி சாத்துவதைப் போல இந்த மகா கும்பாபிஷேக யாகத்தில் அம்பாளுக்கு சாத்துவதாகவே ஐதீகமாக அந்த பட்டு வஸ்திரங்களை யாகத்திலே சமர்ப்பணம் செய்வது, பூர்ணாகுதிக்கு முன்பு பட்டு சாத்துவது. அதே போல் பூர்ணாகுதி என்பது யாகத்தின் நிறைவு. அதை நிறைவு செய்து அந்த அக்னியிலே இருக்கின்ற இறைவனை கும்பத்திலே சேர்க்கின்ற பூஜை தான் பூர்ணாகுதி என்பது. மிக்க மகிழ்ச்சி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பேசுனதுக்கு மகிழ்ச்சி, நன்றி. ஹர நம பார்வதி பதயே. இந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்காக நமது மிகப்பெரிய தமிழ் ஆளுமை சோசமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நமது கும்பாபிஷேகத்தை பற்றியும் நமது நகரத்தார்களை பற்றியும் சில விஷயங்களை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயருடன் பகிர்ந்து கொள்ளும். ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். மேலை சிவபுரின்னு இந்த ஊருக்கு பேர். சிவபுரின்னா அது சிவலோகம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரு மேத்த பணிந்து அப்படின்னு மாணிக்கவாசக சாமி பாடுவார். சிவபுரம் என்பது கைலாசம். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் சிவபுரத்தை சிவபுரியாக்கினார்கள். இது மேலை சிவபுரி. அந்த காலத்தில் மேலை சிவல்பட்டி, பின்னாலே சான்றோர்கள் சிவபுரி ஆக்கினார்கள். பண்டிதமணி வளர்ந்த இடம் இது. இந்த இடத்திலே ஒரு பெரிய கலாசாலை, தமிழ் படித்த பல பெருமக்களை வளர்த்தது இந்த மேலை சிவபுரி. சன்மார்க்க சபை, அதைச் சேர்ந்த கல்லூரி, அதைச் சேர்ந்த சாமிநாத விநாயகர், கணேசர் செந்தமிழ் கல்லூரி. இந்த ஊருக்கு அந்த காலத்தில் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்த பொழுது இங்கே உள்ள பெருமக்கள் இங்கே விழா எடுப்பார்களாம் தமிழுக்கு. அப்படி விழா எடுக்கிற பொழுது பல வெளியூர்களில் இருந்து ரொம்ப பேர் ஒரு 50-60 வண்டி கட்டி வருவாங்களாம் அதை கேட்கறதுக்கு. அந்த வண்டி கட்டி வர்ற பொழுது அந்த வண்டி மாட்டை போடணுமா இல்லையா? வண்டி மாட்டை போட்டால் இந்த ஊர் சாமிநாதன் செட்டியார் குடும்பத்தார் அந்த வண்டி மாட்டுக்கு வைக்கோல் கூட வாங்கி போட்டு வைப்பார்களாம். மனுஷனுக்கு சாப்பாடு, வண்டி மாட்டுக்கு வைக்கோல். தமிழ் வளர்த்த இடம் மேலை சிவபுரி. என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு கட்டளையிட்டார். பண்டிதமணி பிள்ளைத்தமிழ் எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டார். பண்டிதமணி 100ஆண்டு விழாவுக்காக வாசுபா ஐயா அப்போ மதுரை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்த நேரம். அப்போ எனக்கு ஒரு கட்டளையிட்டார்கள், பண்டிதமணி மீது நீ ஒரு பிள்ளைத்தமிழ் பாட வேண்டும். அவர் கட்டளைக்கு இணங்க பண்டிதமணி பிள்ளைத்தமிழ் அப்பொழுது பாடினேன்.
அப்போ தான் இந்த மேலச்சிவபுரியை பற்றி எனக்கு ரொம்ப தெரிஞ்சுது. ஒரு பக்கம் தொழில் வளம், ஒரு பக்கம் தமிழ் வளம். இப்போ நிறைய தொண்டு செய்யக்கூடிய பெருமக்கள். இந்த ஊர் நம்முடைய நகரத்தார்களுடைய ஊர்களில் மிக சிறப்பான ஊர். இங்கே சிவபெருமானுடைய ஆலயம். இந்த கோயிலுக்குள்ளே நான் புதுசாக இப்போ வந்து பார்க்குறேன். முந்தி வந்திருக்கேன். இப்போ என்ன தெரியுமா புதுசாக தெரியுது, பல திருப்பாடல்கள் சுத்தமாக அழகாக எழுதி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டையும் பார்க்குற பொழுது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அந்தந்த சந்நிதியில் உட்கார்ந்து அந்தந்த பாட்டை அப்படியே படித்தா போதும், சிவபெருமான் வந்து உங்கள் மடியில் உட்காருவார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு சொற்பொழிவு, நாளைக்கு கும்பாபிஷேகம். இந்த சொற்பொழிவுக்காக நான் வந்தேன். உங்களுடைய டிவி பெருமக்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியைச் சேர்ந்த பெருமக்கள் அந்த பேச்சை சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு பேசுமாறு செய்திருக்கிறார்கள். அந்த தொலைக்காட்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். மேலை சிவபுரி என்பது சிவபெருமானுடைய திருக்கோயில், தமிழ் கோயில். சைவமும் தமிழும் தலைத்தனி தோங்குக என்று வாழக்கூடிய பெருமக்கள் இந்த ஊரைச் சேர்ந்த பெருமக்கள். பழனிக்கு பாத யாத்திரை போகிற பொழுது ஒரு வேலாயுத சாமியை முன்னால் வைத்து கொண்டு பெருங்கூட்டம் செல்லுமானால் அது மேலை சிவபுரியிலே இருந்து புறப்படுகிறது என்று அத்தனை பெருமக்களும் சொல்லுவார்கள். அந்த ஊரிலே நாளை கும்பாபிஷேகம். அந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த ஊர் பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து, நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி வாழ்க வளர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, இந்த பணியை எனக்கு தந்தமைக்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இந்த ஆலயத்திலே உள்ள பெருமான் திருவடிகளில் இந்த உரையை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். वेदोक्त राजपुष्पाञ्जलिं समर्पयामि।
निवेदयामि ओम गौरी विमाजल्लांड चट्टीमणि मणि साधुमणि कावल यावदेवि गुरुग्रहान्तरावैर्योमन्ने कर्पूर ज्योति पूर्णे ब्रह्मणि स्वाहा सकल कल्याणदायकस्य सकल विघ्न निवारकस्य विनायकादि परिवार सहित श्री मीनाक्षी ज्योतिर्लिंगेश्वर स्वामी आलयस्य श्री पेरुमाल आलयस्य पुनरावर्तन जीर्णोद्धारण अष्टमंगल महाकुंभाभिषेक विनायकादि परिवार देवता सहित महाकुंभाभिषेक महाशांति मंगल द्वितीय काल याग पूजा समय विधमान संकल्पित प्रकारेण अनुराधा नक्षत्रे वृश्चिक राशौ जातस्य देव शिवपुरी नगरकार्यनामधेयान सर्वेषां भक्तजनानां महाजनानां सह कुटुम्बानां सम्माभीष्टसिद्ध्यर्थं मीनाक्षी अम्बिका समेत सुखलिंगेश्वर स्वामी पादारविन्दयोः अष्टपुष्पाञ्जलिं करिष्यामः। हर नमः पार्वती पतये नारुடைய சிவனே போற்றி இப்பொழுது சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனைகள் செய்து அதன் தொடர்ச்சியாக வேத பாராயணங்கள் ஆகம ஸ்லோகங்கள் ராக காலங்கள் எல்லாம் உபச்சாரங்கள் என்பார்கள் அது செய்ய உள்ளார்கள். அர்ச்சனை முடிந்தவுடனே பெருமாள் கோயிலில் பூர்ணாகுதி நடைபெறுகின்றது. இந்த பூர்ணாகுதியை தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் அங்கேயும் இங்கேயுமாக தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இப்பொழுது அர்ச்சனை ஆனவுடன் சுவாமிக்கு உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் நான்கு வேதத்திற்கும் நான்கு பிராமணர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல சிவாகமம் என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள் எல்லாம் பூஜை செய்வதற்காக சிவாச்சாரிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல 4 திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களினால் பாடிய தமிழ் வேதமாகிய தேவாரங்கள் முதலிய திருமுறை பாராயணத்திற்காக ஒருவாமுற்றிகள் வந்துள்ளார்கள். இந்த 2ஆம் காலத்திலே விசேஷமாக சுவாமிபாலுக்கு உபசார பூஜைகள் நடைபெறும். तद्विष्णोः परमं पदं सदा पश्यन्ति होदयः दिवीमदक्षुलादं स्वाहा तद्विप्रासोऽपि पञ्चमोजादुरागुं सस्वनिपदपात्वाजनन्ति सप्तजो नीरावृणस्वाकृतेन स्वाहा तदान विद्वानस्तत्कृतेन पूर्णमावृतिञ्जो विमासा प्रजापतये स्वाहा கல்யாண சுந்தரராஜ சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச சுவாமிக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சத்யாதி திட்டத்திலே 2ஆம் கால மங்கள மகாபூர்ணாசி வைபவமானது நடைபெற உள்ளது.
तत्कृष्णा परमं पदकं सदा पश्यन्ति सूरजः दिवीव चक्षुरारदम् तत्पुत्रासो विपन्यको जाघ्रवागुं भस्वमिन्दते विष्णोर्यत्परमं पदम् प्रयुक्तगत्पात्युदत्तनिष्टमृजमत्युधानम् तस्मैकपुत्रे विकटाय पुत्रे वेदागमेदं पुरुषं महान्तमादित्यवन्नं तमतस्तु भारे सर्वाणि रूपाणि विचित्य धीरो नामानि कृत्वा अभिवदन् यथास्ते श्रिये दातश्रिय आनर्याय श्रियं वयोधनिद्रव्यो दधाति भवन्ति दत्यास्तमिदामि दद्रोणे हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः मेदे देवे वसुन्धरा स्यात्मसुधा देवी वासवी ब्रह्मवत्सपितॄणां स्वप्नं चक्षुर्मनः भूमिर्भों नाम दुर्गतिनान्तरिक्षं मयत्वा उपस्थे देवन्नादमन्नाध्यायातते सप्तते अग्ने भवितः सप्तजिह्वा सप्तहृदयः सप्तधामप्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा यजन्ति सप्तयोनिराप्रणस्वा हृदेन स्वाहा ऋतुदानविद्यानविष्टुभृदेन पूर्णमागजन्दिरोमि मनसा प्रजापतये स्वाहा नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् दामोदराय विद्महे रुक्मिणीवल्लभाय धीमहि तन्नः कृष्णः प्रचोदयात् वन्दनाय विद्महे नीलाभासाय धीमहि तन्नः श्रीनिवासः प्रचोदयात् पूर्णाहुतिमुत्तमान् जुहोति Hare
இப்பொழுது இங்கிருந்து 9 கலசங்கள் புறப்பட இருக்கின்றன. யாகசாலை வளமாக நேரே சென்று ஊர்திக்கரையை பிரதட்சணமாக வந்து ராஜகோபுர வாசலிலே தீபாராதனை சிலர் தேங்காய் உடைத்தவுடன் உள்ளே ஆலயத்தையும் ஒரு பிரதட்சணம் வந்து அந்தந்த விமானங்கள் அந்தந்த கோபுரங்களை சென்றடையும். விமானங்கள் மற்றும் கோபுரங்கள் ஆங்காங்கே தெரியும் இடங்களில் இருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
தவிக்கும்போர் உயிர்களுக்கெல்லாம் இந்த மழை வெள்ளத்தால் தவிக்கும்போரான நாளாக இருக்கிறது. அனைவரும் அரசு செயல் சொன்னபடி சமூக இடைவெளி விட்டு முகக்கவசங்கள் அணிந்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக, அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த ஆன்மீக நிகழ்வை காவல்துறை அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கிறது. இதோ ஒவ்வொரு கோபுர கலசத்தின் அருகிலேயும் வண்ண குடை அழகாக நம் கண்களுக்கு காட்சி தருகிறது. சிவாச்சாரியார்கள் மிகச் சிறப்பாக 4 கால யாக வேள்வியில் கண்ணப்ப சிவாச்சாரியார் தலைமையிலே வைத்து நம் கண்ணுக்கு காட்சி தருகிறது. சிவாச்சாரியார்கள் எல்லாரும் பார்க்கிற மாதிரி குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எத்தனை பேரழகு, எத்தனை அழகு, வேண்டும் என்ற அளவிற்கு மிக